ஆ, நம்ம வீட்ல தான் யாருமே பரங்கிக்காய் சாப்பிட மாட்டோமே, அப்புறம் எதுக்கு நமக்கு? எதுக்கு வேஸ்டா வாங்கிக்கிட்டு? ஆ, வேணும்னா வாசல்ல திருஷ்டிக்கு வைக்கலாம். ஓ, ஆ, அது பூசணிக்காய் இல்ல? இது அதுக்கும் உதவாது. என்ன சந்தோஷ் இப்படி சொல்ற? அத்தையோட ஃபேவரட் காயே பரங்கிக்காய் தானே. அத்தை பரங்கிக்காய் கேக்க பிரமாதமா செய்வாங்க. ஏன் ஹரி சார் கூட அத்தை கிட்ட கத்துக்கணும்னு கேட்டாரே, உனக்கு ஞாபகம் இல்லையா? நோ 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 நோ. மா, உங்களுக்கு பரங்கிக்காய் பிடிக்காது தானே? நான் சொல்றதானேமா சரி. என்ன சந்தோஷ், உங்க அம்மாவுக்கு என்ன காய் பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட தெரியாம இருக்கீங்களே. அவங்களுக்கு பரங்கிக்காய்னா ரொம்ப இஷ்டம். என் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். உங்க அம்மா மௌனமா இருக்கும் போதே தெரியல அவங்களுக்கு பரங்கிக்காய்னா பிடிக்கும்னு. எனக்கு பரங்கிக்காய் பிடிக்காது. அத்தை என்னத்தை இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு பரங்கிக்காய் தானே ரொம்ப பிடிக்கும். நீ சும்மா இரு பவி, எனக்கு பரங்கிக்காய் பிடிக்காது. சந்தோஷ், இப்ப கூட உங்க அம்மா உங்களுக்காக பொய் சொல்றாங்க. எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். வேற யாரும் அதை பத்தி பேச வேண்டாம். தேவையில்லாம அடுத்தவங்களோட விஷயத்துல மூக்க நுழைக்கிறதே சில ஆளுங்களுக்கு வேலையா போச்சு. சந்தோஷ், என்னதான் சொல்றீங்கன்னா அதை நேரடியாவே சொல்லாமே. நான் மூணாவது மனுஷன் தான். ஆனா நீங்க உங்க அம்மாவுக்கு அப்படி இல்லைல்ல. அப்போ உங்க அம்மாவை பத்தி கரெக்டா புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களா? சும்மா பேருக்கு ஏ அம்மா ஏ அம்மான்னு சொல்றது அன்பு இல்லை. அவங்கள பத்தி புரிஞ்சுக்கவும் செய்யணும். டேய், என்னடா எங்கடா கூட்டிட்டு போற? அம்மா, என் கூட கொஞ்சம் வாங்கம்மா. உங்களை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்காமா. யாருடா அப்படி சொல்றா? ஒண்ணும் பேசாம என் கூட வாங்கம்மா. இன்னைக்கு இருக்க அந்த ஆளுக்கு. ஏய், நீங்க எங்க வாங்கம்மா. கூட்டிட்டு போற சந்தோஷ் அத்தைய? ஏய், நீ நினைக்கிற மாதிரில ஒண்ணு இல்ல. நீ அங்க வந்து பார்த்தா தெரியும். அம்மா, நீங்க வாங்கம்மா. வா. எங்கடா கூட்டிட்டு அம்மா, போற? வாங்கம்மா. சொல்லுடா, எனக்காக வாங்கம்மா. குட்டி. வாங்கம்மா. வாங்கம்மா. அம்மா, இந்த சேர்ல உட்காருங்க. உட்காருங்க. எங்க அம்மா வந்துட்டாங்க. நான் இந்த போட்டிக்கு ரெடி. என்னக்கா இது போட்டி அது இதுன்னு சந்தோஷம் ஹரி சாரும் லக்ஷ்மி அக்காவை இப்படி நடுவுல வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏண்டி பிரதிபா, வழக்கமா நீதான் லக்ஷ்மிக்கு பிரச்சனை கொடுப்ப. இன்னைக்கு என்ன புதுசா ஹரி சார் கொடுத்திருக்காரு? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பொதுவா லக்ஷ்மிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஹரி சார் வாண்டடா வந்து வண்டியில ஏறுவாரு. இப்ப என்னடா அகெயின்ஸ்டா நிக்கிறாரு? ஒன்னும் புரியலையே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன போட்டி ஆரம்பிக்கலாமா? என்ன ஹரி சார் இதெல்லாம்? வேலை இல்லாம இப்படி போட்டி அது இதுன்னு அத்தை ஏன் இதுல இழுத்து விடுறீங்க? பவித்ரா, நான் எதுவும் பண்ணல. எல்லாம் சந்தோஷ் தான். ஆமா பவி, இதுல நீ தலையிடாத. எல்லாருக்கும் என்ன பார்த்தா இலக்காரமா இருக்கு. நான் என் அம்மா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், அவங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு காட்டுறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் எனக்கே கிடைக்காது. சோ நீ கொஞ்சம் பேசாம இரு பவி. அம்மா, எனக்காக நீங்க இந்த போட்டியில கொஞ்சம் கலந்துக்குங்கம்மா. இவர் மட்டும் இல்லை, இந்த ஃபுல் அபார்ட்மெண்ட்டும் நான் உங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கட்டும். மிஸ்டர் ஹரி, நானும் எங்க அம்மாவும் போட்டிக்கு தயார். லக்ஷ்மி மேடம், நீங்க உட்கார்ந்தீங்கன்னா போட்டி ஆரம்பிச்சிடலாம். அம்மா, உட்காருங்க. ப்ளீஸ்மா, உட்காருங்கம்மா. பவி, நீ உட்காரு. உட்காரு. சந்தோஷ், முடிஞ்சதா? ம். லக்ஷ்மி மேடம்,
படிக்கட்டுமா? ப்ளீஸ் சார், அதுக்காக தான் நாங்கெல்லாம் வெயிட்டிங் இல்ல. முதல் கேள்வி. எல்லா அம்மாக்களுக்கும் உங்க புள்ள பிறந்த நாள் நட்சத்திரம் எல்லாமே தெரியும். ஆனா பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா பிறந்த நாள் தெரியுமான்னா சந்தேகம்தான். அதை தெரிஞ்சுக்கதான் இந்த கேள்வி. லக்ஷ்மி மேடம் பிறந்த கிழமை என்னங்கிறது தான் கேள்வி. அதுக்கு லக்ஷ்மி மேடம் வெள்ளிக்கிழமைன்னு எழுதியிருக்காங்க. சந்தோஷ், ஃபர்ஸ்ட் பால்லயே சந்தோஷ் கிளீன் போல்டு. திங்கக்கிழமைன்னு தப்பா எழுதியிருக்காரு. அடுத்த கேள்வி, லக்ஷ்மி மேடத்துக்கு பிடிச்ச படம் என்னன்னு கேட்டிருக்கேன். லக்ஷ்மி மேடம் சூரிய வம்சம்னு எழுதியிருக்காங்க. சந்தோஷ் தெனாலின்னு எழுதி வச்சிருக்காரு. தெனாலியா? எனக்கும் தெனாலி தான் பிடிக்கும். நான் ஏதோ பதட்டத்துல சூரிய வம்சம்னு எழுதிட்டேன். லக்ஷ்மி மேடம், நீங்க ஏற்கனவே பதில சொல்லிட்டீங்க. இப்ப பையனுக்காக மாத்தி சொல்லாதீங்க. ஆமாமா லக்ஷ்மி, இந்த போங்காட்டெல்லாம் இங்க வேண்டாம். ஓகே, ஒரு தடவை சொன்னதுதான். மூணாவது கேள்வி, லக்ஷ்மி மேடத்துக்கு பிடிச்ச கலர். அவங்க சிகப்புன்னு எழுதியிருக்காங்க. சந்தோஷ் ப்ளூன்னு எழுதியிருக்காரு. இதுவரைக்கும் ஒரு கேள்வி கூட பதில் சரியா சொன்னது சந்தோஷ். இந்த சந்தோஷ் അമ്മ കൂടെ ഇരുന്ന മാത്രം പറ്റാതെ അമ്മയ്ക്ക് എന്താണ് ഇഷ്ടമെന്ന് தெரிஞ்சு വെച്ചിക്കണം. മനസ്സിലായോ? என்ன சந்தோஷ், இது வரைக்கும் ஒரு கேள்விக்கு கூட சரியா பதில் சொல்லல. இப்படியே போனேன்னு வச்சுக்கோ, ஜஸ்ட் பாஸ் கூட ஆக மாட்டேன். அடுத்த கேள்வி,